என் அன்பு குழந்தையே, நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் உன் சாய் தேவா நான் அறிவேன். இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்படுகிறேன். உன்னிடம் நான் கும்பிட்டு மடிப்பிச்சை கேட்கிறேன். தயவு செய்து உன் கஷ்டத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் வருவேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை நான் இதுவரை உனக்கு அனுமதித்தேன். ஆனால் இனி அது நடக்காது. நடக்கவும் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். அப்பா நான் இருக்கிறேன் என் தங்கமே. நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாக்க உன்னோடு வருவது இந்த சாயப்பா என்று நீ நம்பினால் எனக்கு மனமாற ஒரு முறை நன்றி சொல். வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ என்றைக்காவது யோசித்து இருக்கிறாயா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்வில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாயே. வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்துப்பார். நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய். ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாகத்தான் இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது. நீ என்று உன் விருப்பங்கள், உன் கனவு, ஆசை, லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாக நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய். ஓசையில்லாத இசைக்கருவி போல. முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து. உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது. ஆனால் அதை உனக்கு செயல்படுத்த தெரியவில்லை. வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய். நேரங்கள், நிமிடங்கள் போய்கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது, எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு. தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து. அதற்கான முக்கியத்துவத்தை கொடு. அதற்காக உழைத்து போராடு. நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய். உன்னோடுதான் நான் என்ற உன் சாய் தேவா இருக்கிறேன். என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயரோடு சுபிட்சமாக வாழ்வாய். நீ மனதளவில் உடைந்து போயிருக்கிறாய், சரிதானே? இனி எதற்காகவும் கவலைப்படாதே. இந்த சாயி உன்னை உருவாக்கி உயர்த்தப் போகிறேன். கஷ்டத்தை கொடுத்து உன்னை நான் சோதிக்கும்போது நீ எனது பாதங்களை பிடித்து கொண்டு, சாயி, ஏற்கனவே நான் உன் மீது நம்பிக்கை, பொறுமை ஆகியவற்றை கொண்டு இருக்கிறேன். பிறகு எதற்காக நீங்கள் என்னை அடிக்கடி சோதிக்கிறீர்கள் என்று கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏதேனும் பிரச்சனை செய்கிறேனா, பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறேனா, அல்லது நீதி நியாயத்தை தவறி நடக்கிறேனா, என் மீது குற்றம் சுமத்த வேண்டாம். நான் சராசரிக்கும் கீழான மனிதன். நான் நினைப்பதைப் போல என்னால் நடக்க முடியவில்லை. உன்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் தவறி விடுகிறேன். நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என வேண்டிக்கொண்டு என் முன்னால் உட்கார்ந்திரு. நான் நிச்சயம் உன்னை தேற்றுவேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.